வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா புஷ்பராசா. தலைப்புச் செய்திகள். பயண கட்டுப்பாடுகள் 21ஆம் தேதி தளர்த்தப்படுகிறது. கோவிட் தொற்றுக்கு மத்தியில் செல்ல பிராணிகளால் குழந்தைகளுக்கு பரவும் தொற்று நோய். உள்ளூராட்சி அதிகாரத்தை மீறி நியமங்களை புகுத்துவதை நிராகரித்தது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை. நீதிமன்றம் செல்லவும் தயார். இந்தியாவின் போவாவில் உருமாற்றம் பெற்ற புதிய வகை வைரஸ் கண்டுபிடிப்பு. 2 நாளைக்கு ஒரு தடவை மாத்திரம் உணவு உண்ணும் வடகொரிய மக்கள் கடும் உணவு பஞ்சத்தால் அவதி. 23 ஆப்பிரிக்க நாடுகளில் கிடைக்கப்பெற்ற தடுப்பூசிகளில் 50% டோஸ்களை பயன்படுத்தியுள்ள அவலம். யூரோக்கிண கால்பந்தாட்ட போட்டிகளில் 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்றன நெதர்லாந்து, பெல்ஜியம் அணிகள். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். பயண கட்டுப்பாடுகள் 21ஆம் தேதி தளர்த்தப்படுகின்றது. எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி முதல் பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதாக தேசிய கோவிட் ஒழிப்பு மத்திய நிலையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தற்போது அமுலில் இருக்கும் மக்கள் ஒன்று கூடல்கள், பொது நிகழ்வுகள் உள்ளிட்டவற்றிற்கான தடை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும். அதே நேரம் எதிர்வரும் 23ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 25ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரையில் மீண்டும் நடமாட்ட கட்டுப்பாடு அமலாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் காலப்பகுதியில் கடுமையான சுகாதார வழிகாட்டல்களின் கீழ் வர்த்தக நிலையங்கள் திறக்கப்படும் என ராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்கு மத்தியில் செல்ல பிராணிகளால் குழந்தைகளுக்கு பரவும் தொற்று நோய். பூனைகள் மற்றும் நாய்கள் மூலம் பரவும் டொக்சோகாரியாஸ் எனப்படும் நோய் பரவி வருவதால் லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையின் விசேட வைத்தியர் தீபாஸ் பெரேரா அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். கொரோனா தொற்றின் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டு குழந்தைகள் வீடுகளில் முடங்கியுள்ளதால் அவர்கள் அதிகமான நேரங்களை செல்ல பிராணிகளான பூனை, நாய் என்பவற்றுடன் விளையாடுவதில் காலத்தினை கழிக்கின்றனர். இதனால் குழந்தைகளுக்கு இந்த நோய் பரவுவதாக அவர் தெரிவித்துள்ளார். சிறிய வகை விலங்குகளான நாய், பூனைகளிடையே எளிதில் உருவாகும் வைரஸ் அவற்றுடன் விளையாடும் குழந்தைகளுக்கு முதலில் சருமத்தினை தாக்கும் என்றும் அதன்பின் கண், மூளை, நுரையீரல் போன்று பல அங்கங்களை தாக்கி கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் வைத்தியர் தீபாஸ் பெரேரா தெரிவித்துள்ளார். இவ்வாறான நோய் தொற்றுக்கு இலக்கான பல குழந்தைகள் அண்மையில் வைத்தியசாலையில் பதிவானதாக அவர் தெரிவித்துள்ளார். பூனைக்கும் நாய்க்கும் கிருமி தொற்றுக்கான மருந்துகளை வழங்குவதன் மூலம் பிராணிகளின் உடம்பில் இந்த வைரஸ் உருவாவதை தடுக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தெஹிவளை மிருகக்காட்சி சாலையில் உள்ள சிங்கத்துக்கு கொரோனா. தெஹிவளை மிருகக்காட்சி சாலையில் உள்ள சிங்கம் ஒன்றுக்கு PCR பரிசோதனையின் மூலம் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மிருகக்காட்சி சாலையின் நம்பத்தகு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இவ்வாறு கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ள சிங்கம் 2012ஆம் ஆண்டு தென்கொரியாவில் இருந்து மிருகக்காட்சி சாலைக்கு கொண்டுவரப்பட்ட தோர் என்ற ஆண் சிங்கமாகும். கடந்த சில நாட்களாக இருமல் மற்றும் தொண்டை வலி காரணமாக அவதிப்பட்டு வந்த இந்த சிங்கத்திற்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் மூலம் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் சிங்கத்தினை பராமரித்து வந்தவர்களும் அதன் கூட்டின் அருகில் பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்ட இருவருமாக மொத்தம் 3 பணியாளர்கள் அவர்களின் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சிங்கத்துக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட சில தினங்களுக்கு முன் மிருகக்காட்சி சாலையின் வரிக்குதிரையொன்றும் நீர் யானையொன்றும் எந்தவிதமான அறிகுறிகளுமின்றி உயிரிழந்ததாகவும் அவற்றுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது சம்பந்தமாக வனவிலங்கு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்க தெரிவிக்கையில், சிங்கத்திற்கு நோய் ஏற்பட்டுள்ளமை உண்மையே எனினும் பெற்றுக்கொள்ளப்பட்ட PCR முடிவுகளில் உறுதித்தன்மை இன்மையினால் இந்தியாவுடன் கலந்துரையாடி அவர்களின் உதவியை நாடுமாறு மிருகக்காட்சி சாலை நிர்வாகத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். உள்ளூராட்சி அதிகாரத்தை மீறி நியமனங்களை புகுத்துவதை நிராகரித்தது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை. நீதிமன்றம் செல்லவும் தயார்.
உள்ளூராட்சி நீதிமன்றங்களால் நியமிக்கப்படும் அட்டவணைப்படுத்தப்படாத ஆளணியை பல்பணி அபிவிருத்தி செயலணி திணைக்களம் ஊடாக நிரப்ப முயற்சிக்கப்படுவதை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை நிராகரித்துள்ளதுடன் தொடர் அழுத்தம் காணப்பட்டால் நீதிமன்றம் செல்லவும் முடிவெடுத்துள்ளதாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்தார். வடக்கு மாகாண திணைக்களங்களில் 1,00,000 வேலைவாய்ப்பில் பயிற்சி பெற்ற 105 பேரை ஆரம்ப நிலை சேவை தேவை நிமித்தம் தற்காலிக அடிப்படையில் உள்வாங்குவதற்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு பிரதம செயலாளர் கடிதம் மூலம் அறிவித்தார். வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களம் 40 பயிலுநர்களை முதல்கட்டமாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பகிர்ந்தளித்துள்ளது. இது தொடர்பில் யாழ் மாநகர சபை கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டு அதன் பிரதிகள் ஏனைய பிரதேச சபைகளுக்கும் முகவரியிடப்பட்டிருந்தன. இந்நிலையில் நியமன கடிதங்கள் எதுவும் அற்ற நிலையில் குறித்த பயிலுநர்கள் பிரதேச சபைகளுக்கு அனுப்பப்பட்டதுடன் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு 3 பயிலுநர்கள் அனுப்பப்பட்டனர். இதனையடுத்து வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் பிரதேச சபை கூட்டத்தினை கூட்டியிருந்தார். அக்கூட்டத்தில் தவிசாளர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட அட்டவணைப்படுத்தப்படாத ஆளுநர் நியமனங்களை மத்திய அரசின் தாபனங்கள் அரசியல் காரணங்களுக்காக கையாள்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆளணி நியமனம் தொடர்பில் உள்ளூராட்சி மன்றங்களால் ஏற்கனவே பகிரப்பட்டு கேள்விக்கு இடமின்றி அதிகாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்துள்ளது. அதனை தற்போது கேள்விக்குட்படுத்துகின்றனர். எமது சபைகளில் நிலவும் வெற்றிடங்களுக்கு பகுதியாக நாம் உரிய அனுமதிகளை பெற்று நேர்முக தேர்வுகளை நடத்தி தெரிவு செய்யப்பட்டவர்களது பெயர் விவரங்களை படுத்திவிட்டோம். ஆனால் அந்நியமனங்களுக்கு முகாமித்துவ சேவைகள் திணைக்களத்தின் அனுமதி தேவை என வடக்கு மாகாண சபை கருதியமையினால் அங்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. நியமனத்திற்கு தெரிவானவர்கள் நியமனத்தினை விரைவுபடுத்த மனித உரிமை ஆணைக்குழுவை கோரியுள்ளனர். எனினும் அது அரசாங்கத்தின் அனைத்து ஆட்சேபுகளையும் தற்காலிகமாக நிறுத்துதல் என்ற காரணத்தினால் நிறுத்தப்பட்டுள்ளது. எமது சபைகளில் அங்கீகரிக்கப்பட்ட ஆளணி எண்ணிக்கை உரியவாறு நிரப்ப முடியாமை காரணமாக நாம் வெளிவாரி சனசமூக நிலையங்கள் ஊடாக பணியாளர்களை பெற்றி மக்களுக்கு சேவை ஆற்றுகின்றோம். இவ்வாறாக சபைகளில் பலர் வருடக்கணக்கில் கடின பணியை ஆற்றி வருகின்றனர். அவ்வாறு பணியாற்றுபவர்களுக்கு நேர்முக தேர்வில் கூட 10 புள்ளிகள் வழங்குகின்றோம். இவர்களின் நியமனங்களை அரசாங்கம் ஏற்பதை விடுத்து புதிதாக முறையற்ற நியமனங்களை மேற்கொள்வதை நாம் வரக்கின்றோம். புதிதாக வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுவதை நாம் வரவேற்கின்றோம். ஆனால் அந்நியமனங்கள் எமது சபையின் அதிகாரங்கள் மீறாத வகையில் கடந்த காலத்தில் எமது சபைக்காக பணியாற்றுபவர்களை தூக்கி வீசாத வகையில் அமைய வேண்டும். ஏற்கனவே நீதி அமைச்சு ஆரம்ப நிலை சேவை வகுப்பிற்கு தேவையான பணியாளர்களை பல்பணி அபிவிருத்தி செயலணி வாயிலாக நியமிக்க கடந்த ஆண்டு சுற்றறிக்கை வெளியிட்டிருந்த போதும் அது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஏற்றது என சபை கருதவில்லை. மீது தொடர் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டால் நீதிமன்றம் செல்ல வேண்டி ஏற்படும் எனவும் தவிசாளர் எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆளணியை நிரப்புதல் தொடர்பாக நேர்முக தேர்வுகள் இடம்பெற்றுள்ள நிலையில் புதிதாக அனுப்பப்பட்டுள்ள குறித்த பயிலுநர்களை அனுமதிப்பதில்லை. நாம் ஏற்கனவே நேர்முக தேர்வுகளை நடத்தியிருக்கும் நியமனத்திற்கு முன்னுரிமை அளித்து நடவடிக்கை எடுக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது. மேலும் உள்ளூராட்சி மன்றத்திற்கு பகிரப்பட்டு இதுவரை காலமும் தடையின்றி பிரயோகிக்கப்பட்ட அட்டவணைப்படுத்தப்படாத நியமனங்களை அதிகாரத்தை உள்ளூராட்சி மன்றங்கள் பிரயோகிக்க இடமளிக்க வேண்டும் எனவும் இல்லையில் பொருத்தமான நீதிமன்றத்தை நாடவும் முடிவு எடுக்கப்பட்டது. இத்தீர்மானங்களுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் தவிர்ந்த சகல கட்சிகளும் ஏகமனதாக அங்கீகாரம் அளித்தனர். இலங்கையிலிருந்து புறப்பட்ட கப்பலில் எண்ணெய் கசிவு. இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் போர்த்துகீசிய கப்பலில் இருந்து கசியும் எண்ணெய் கடலில் கலப்பதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. கொள்கலன் கப்பலான MV டெவோனில் இருந்து கசிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தென்கிழக்கில் 450 கிலோமீட்டர் தொலைவில் இந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து மேற்கு வங்காளத்தின் ஹால்டியாவிற்கு சென்று கொண்டிருக்கும் இந்த சரக்கு கப்பலான MV டெவோன் என்ற கப்பலில் இவ்வாறு எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் கப்பலுக்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என்பதால் கப்பல் தனது இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் ஹால்டியா துறைமுகத்திற்குள் சரக்கு கப்பல் சென்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த எண்ணெய் கசிவு குறித்த தகவல்களை கடந்த புதன்கிழமை ஜூன் 16 பிற்பகலில் இந்திய கடலோர காவல்படையினம் கடல்சார் மீட்பு மற்றும்
மற்றும் ஒருங்கிணைப்பு மையம் தெரிவித்துள்ளது. மேலதிக விசாரணையில் சுமார் 120 கிலோ லீட்டர் கொள்வனவு கொண்ட MV டெவன் கப்பலில் இடதுபுற எரிபொருள் தாங்கியில் விரிசல் ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. இந்த விரிசலில் விளைவாக எண்ணெய் கடலில் சிந்தியது. ஆனால் மீதமுள்ள எண்ணெய் மற்றொரு டேங்கில் மாற்றப்பட்டு அதிக கசிவு தடுக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் 382 கொள்கலன்களில் 10,795 டன் சரக்குகள் ஏற்றிச் செல்லப்படுவதாகவும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 17 பேர் இந்த கப்பலை பணிபுரிகின்றனர். யாழ் மாவட்டத்தை அவதானிக்கும் போது இன்னும் அபாயமான கட்டம் நீங்கவில்லை. அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேஷன். யாழ் மாவட்டத்தை அவதானிக்கும் போது இன்னும் அபாயமான கட்டம் நீங்கவில்லை. எனவே பொதுமக்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேஷன் தெரிவித்தார். இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அரசு அதிபர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தினால் அறவிடப்பட்ட 5,000 ரூபாய் கொடுப்பனவு முதல் கட்டமாக 71,712 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் முதல் கட்டமாக சமுர்த்தி பெறுவோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக கொடுப்பனவு பெறுவோர், முதியோர் கொடுப்பனவுகள் பெறுவோருக்கே வழங்கப்பட்டுள்ளன. ஏனையோருக்கும் விரைவில் வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம். சமுர்த்தி பெறாதவர்களுக்கான 5,000 ரூபாய் கொடுப்பனவுக்கான நீதி வந்தடைந்ததும் ஏனையோருக்கும் வழங்கப்படும். கொரோனா நிலைமையை அவதானிக்கும் போது நேற்றைய தினம் மாத்திரம் 83 கொரோனா தொற்றாளர்கள் யாழில் கண்டறியப்பட்டுள்ளனர். 1,754 குடும்பங்களைச் சேர்ந்த 5,613 நபர்கள் சுய தனிமைப்படுத்தலில் உள்ளனர். யாழில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,668 அதிகரித்துள்ளது. அதே நேரம் 63 கொரோனா மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கோப்பாய் இடைநிலை பராமரிப்பு நிலையத்தில் 321 தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களுக்கும், வட்டுக்கோட்டை இடைநிலை பராமரிப்பு நிலையத்தில் 159 தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சண்டலிப்பாய் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 2 கிராம அலுவலகர் பிரிவுகளில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை நல்லூர் அரசரி பகுதி இன்று முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிப்பதற்கு சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் விதிக்கப்பட்டுள்ள பயண தடை எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணிக்கு நீக்கப்படுகிறது. மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தடை காணப்படும் என்ற நிபந்தனையுடன் தான் பயணத்தடை தளர்த்தப்பட உள்ளது. பயணத்தடை தளர்த்தப்படும் போது அவசியமான தேவைகளுக்கு மாத்திரம் பொதுமக்களை வெளியில் செல்லுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நாளாந்தம் தொற்று நிலைகளில் யாழ் மாவட்டத்தை அவதானிக்கும் போது இன்னும் அபாயமான கட்டம் நீங்கவில்லை. எனவே பொதுமக்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என்றார். வெளிநாட்டுச் செய்திகள். இந்தியாவின் போபாவிலில் உருமாற்றம் பெற்ற புதிய வகை வைரஸ் கண்டுபிடிப்பு. இந்தியாவின் கொரோனா தொற்றின் ஆரம்பத்தை விட 2வது அலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக பதிவானது. அதேபோன்றே மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகமாக பதிவானது. தொற்றின் தீவிரம் காரணமாக பல மாநிலங்களில் உள்ள மருத்துவமனைகள் நிரம்பி வழிந்தன. இதன்போது ஏற்பட்ட ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. குறிப்பாக டெல்லி நகரம் பெரும் விளைவுகளை சந்தித்தது. இவ்வாறான பாதிப்பினை ஏற்படுத்திய டெல்டா வகை வைரஸ் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் வந்து கடந்த 10 நாட்களாக தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,00,000க்கும் குறைவாகவே பதிவாகின்றது. இந்நிலையில் டெல்டா வகை வைரஸ் டெல்டா பிளஸ் ஆக உருமாற்றம் அடைந்துள்ளதாக இந்திய சுகாதாரத்துறை அண்மையில் அறிவித்தது. இருப்பினும் இதன் தாக்கம் பெரிதாக ஏற்படாதென்று இந்திய மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மத்திய பிரதேச மாநிலத்தின் தலைநகர் போபாவில் உருமாற்றம் பெற்ற புதிய வகை வைரஸ் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அம்மாநிலத்தின் மருத்துவ கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இது சம்பந்தமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த வைரஸ் தொற்றினால் அடையாளம் காணப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை அடையாளம் காணும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை குறிப்பிட்ட வைரஸின் பரவும் தன்மை, அதன் வீரியம் என்பன சம்பந்தமான தகவல் வெளியிடப்படவில்லை. 2 நாளைக்கு ஒரு தடவை மாத்திரம் உணவு உண்ணும் வடகொரிய மக்கள் கடும் உணவு பஞ்சத்தால் அவதி. உலக நாடுகள் கொரோனா பாதிப்பினால் இன்னும் மீளாத நிலையில் ஒரு சில நாடுகள் வெவ்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றன. அந்த வகையில் உலக நாடுகளில் இருந்து தொடர்ந்து வடகொரியா தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டே வரும் நிலையில் சூறாவளி, கொரோனா போன்ற காரணங்களால் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. வடகொரியாவில் மக்கள் 2 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே உணவு உண்பதாகவும் ஒரு வாழைப்பழம் 500 ரூபாய் வரை விற்பனையாகுவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது உண்மைதான் என அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார்.
முன்னதாக வடகொரிய ஆயுத சோதனைகள் நடத்தியதால் அமெரிக்காவுடன் மோதல் எழுந்துள்ள நிலையில் வடகொரியாவின் நடவடிக்கைகளை உலக நாடுகளும் கண்டித்து வருகின்றன. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா பரவிய நிலையிலும் தங்கள் நாட்டில் கொரோனா இல்லை என தொடர்ந்து வடகொரியா கூறி வந்த நிலையில் சமீபத்தில் தான் கொரோனா பாதிப்புகளை ஒத்துக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவின் ஆட்சியாளர்களின் பலவிதமான கடும்போக்கில் அந்நாட்டு மக்கள் அவதிப்படும் நிலையில் இந்த செய்தியினை கேள்விப்பட்ட நாடுகள் உதவி வழங்க முன்வந்தாலும் வடகொரியாவின் பதில் எவ்வாறு இருக்கும் என எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. 23 அமெரிக்க நாடுகளில் கிடைக்கப்பட்ட தடுப்பூசிகளில் 50% டோஸ்களை பயன்படுத்தியுள்ள அவலம். உலகளவில் கொரோனா தொற்றினால் அமெரிக்க நாடுகளும் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் உலகளாவிய ரீதியில் முன்னெடுத்து வரும் நிலையில் அமெரிக்க நாடுகளில் மிக குறைவாகவே தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் உலக சுகாதார அமைப்பின் அமெரிக்காவுக்கான மண்டல இயக்குநர் மத்ஷிஷோ மோடி தெரிவிக்கையில், அமெரிக்காவில் 1.2 கோடி பேருக்கு முழு அளவில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இது அமெரிக்க மக்கள் தொகையில் 1% அளவுக்கும் குறைவாகும் என கூறியுள்ளார். கடந்த வாரத்தில் 50 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. எனினும் கொரோனா தடுப்பூசி கிடைத்தும் அவற்றில் 50% டோஸ்களை 23 அமெரிக்க நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட அவல நிலை காணப்படுகின்றது. அமெரிக்காவில் 50 லட்சம் பேருக்கு பாதிப்புகளும் 1.36 லட்சம் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. 22 அமெரிக்க நாடுகளில் புதிய வகை கொரோனாவால் வாராவாரம் பாதிப்புகள் 20% அளவுக்கு அதிகரித்து வருகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா கட்டுப்பாடுகள் நீடிக்கப்பட்டுள்ள மாஸ்கோ நகரம். உலகளவில் கொரோனா பாதிப்பு தினந்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் உலக கொரோனா தொற்றில் 6வது இடத்தில் இருக்கும் ரஷ்யாவில் கொரோனா தொற்று தீவிரமடைந்து காணப்படுகின்றது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி உலகின் பல நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வரும் நிலையில் ரஷ்யாவில் தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களின் தொகை மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. இந்நிலையில் ரஷ்யாவின் மாஸ்கோ நகரின் தினசரி கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகள் ஜூன் 29ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை மாஸ்கோ மேயர் செர்ஜி ஷோபியானின் அறிவித்தார். மாஸ்கோ நகரம் இந்த வாரம் புதிய மற்றும் மேலும் வீரியமிக்க கொரோனா வைரஸ் மாறுபாட்டை எதிர்கொள்வதாகவும் மேயர் கூறியுள்ளார். கட்டுப்பாடுகள் நீடிக்கப்பட்டிருப்பதால் தேநீர் கடைகள், உணவகங்கள் இரவு நேரத்தில் செயல்பட அனுமதி இல்லை. பொது நிகழ்ச்சிகளில் 1000 நபர்களுக்கு மேல் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய கிண்ண கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளை நேரடியாக ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திறந்தவெளி அரங்கம் மூடப்பட்டுள்ளன. இதனால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மேலும் மாஸ்கோவில் உள்ள சேவை ஊழியர்கள் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி போட வேண்டும் என மேயர் அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வாரம் வேலை செய்யாத வாரமாகவும் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். யூரோ கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்றன நெதர்லாந்து, பெல்ஜியம் அணிகள். யூரோ கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் ஐரோப்பாவில் உள்ள 11 நாடுகளில் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது பலம் வாய்ந்த அணிகள் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறி வருகின்றன. அந்த வகையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற போட்டியொன்றில் வெற்றி பெற்றதன் மூலம் இத்தாலி அணி முதல் அணியாக 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்றது. அந்த வகையில் நேற்று நடைபெற்ற முதலாவது போட்டியில் உக்ரைன் மற்றும் வடக்கு மெகடோனியா அணிகள் மோதின. இப்போட்டியில் 2-1 என்ற அடிப்படையில் உக்ரைன் அணி வெற்றி பெற்றது. இரண்டாவதாக நடைபெற்ற போட்டியில் டென்மார்க் மற்றும் பெல்ஜியம் அணிகள் மோதின. இப்போட்டியில் பெல்ஜியம் அணி 2-1 என்ற அடிப்படையில் வெற்றி பெற்றது. போட்டியின் 2வது நிமிடத்திலேயே டென்மார்க் அணியின் யூஷிப் பெல்சன் அடித்த கோலினால் முதற்பாதி வரை டென்மார்க் அணி முன்னிலை பெற்றிருந்தது. இருப்பினும் 2ஆம் பாதியில் முழு ஆதிக்கம் செலுத்திய பெல்ஜியம் அணியின் நட்சத்திர வீரர் ஹைசார்ட் 54 நிமிடத்திலும் கெவின் டி புரோய்னி 74 நிமிடங்களிலும் கோல்களை பெற்றனர். இதன்படி 2-1 என்ற அடிப்படையில் வெற்றி பெற்ற பெல்ஜியம் அணி 2ஆம் சுற்றுக்கு தெரிவானது. 3வது நடைபெற்ற போட்டியில் நெதர்லாந்து மற்றும் ஆஸ்திரிய அணிகள் மோதின. இதில் போட்டியில் நெதர்லாந்து அணி 2-0 என்ற அடிப்படையில் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கான இடத்தினை உறுதி செய்து கொண்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் ஸ்வீடன் எதிர் ஸ்லோவாக்கியா, குரோஷியா எதிர் செக் ரிபப்ளிக், இங்கிலாந்து எதிர் ஸ்காட்லாந்து போட்டிகள் நடைபெறவுள்ளன. இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.